மேஷம். அஷ்டமத்து சந்திரன் விலகுவதால் உடல் நலனிலிருந்த மந்த நிலை நீங்கி சுறுசுறுப்பு உண்டாகும். பாதியிலேயே நின்றுபோன தெய்வப் பணிகள் மீண்டும் தொடரும். தந்தை வழி உறவினர்களுடன் இருந்த பிணக்குகள் தீரும். வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவமும் ஆதாயமும் கிட்டும். பரிகாரம்: சூரிய உதயத்தின் போது சூரிய நமஸ்காரம் செய்து வழிபடவும். ரிஷபம். இன்று மதியத்திற்கு மேல் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உசிதம். முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடும் போது கவனம் தேவை. பயணம் பண்ணும்போது அவசரப்படாம போங்க. மன அமைதி பெற இஷ்டதெய்வ தியானம் செய்யவும். பரிகாரம்: ஸ்ரீராமஜெய மந்திரத்தை மனதிற்குள் 108 முறை ஜபிக்கவும். மிதனம். களத்திரஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் இல்லறத்தில் இனிமை கூடும். உறவினர்கள் வருகையால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மேன்மையான பதவிகள் தேடி வரும். பரிகாரம்: பெருமாள் கோயிலில் துளசி மாலை சாத்தி வேண்டிக் கொள்ளவும். கடகம். ருண, ரோக, சத்ருஸ்தானத்தில் சந்திரன் பலமாக இருப்பதால் கடன்கள் தீர வழிபிறக்கும். வழக்குகளில் எதிர்பார்த்த சாதகமான தீர்ப்பு வரும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்த தடைகள் விலகும். பரிகாரம்: அம்மன் ஆலயத்தில் நெய்தீபம் ஏற்றி வழிபட நலம் தரும். சிம்மம். புத்திர பாக்கியம் மற்றும் புத்திரர்களால் கௌரவம் உண்டாகும். பூர்வீக சொத்து சம்பந்தமான இழுபறிகள் நீங்கி ஒரு முடிவுக்கு வரும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்ற நன்னாள். உங்களின் நீண்டகால கனவு நனவாக இறையருள் கூடி வரும். பரிகாரம்: சிவன் கோயிலில் அபிஷேகத்திற்கு வில்வ இலைகள் வாங்கி தரவும். கன்னி. மாத்ருஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் தாயாரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். வீடு, நிலம் சம்பந்தப்பட்ட புதிய முதலீடுகள் செய்ய உகந்த காலம். விவசாயத் தொழிலில் புதிய உத்திகளை கையாண்டு லாபம் காண்பீர்கள். மனத்தெளிவு பிறக்கும். பரிகாரம்: விநாயகருக்கு தோப்புக்கரணம் போட்டு தடைகளை நீக்க வேண்டவும். துலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும் நாள். இளைய சகோதரர்களின் சுப காரியங்களுக்காக முன்னின்று உழைப்பீர்கள். தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு மேன்மையான பலன்கள் கிட்டும். அரசாங்க ரீதியான காரியங்களில் வெற்றி கிட்டும். பரிகாரம்: துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி மௌனமாக பிரார்த்தனை செய்யவும். விருச்சிகம். தனஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி நற்பெயர் எடுப்பீர்கள். குடும்பத்தில் சுப விசேஷங்கள் களையட்டும். பழைய பாக்கிகள் வசூலாவதிலிருந்த இழுபறிகள் நீங்கும். ஆபரணச் சேர்க்கை உண்டு. பரிகாரம்: முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாத்தி வேண்டிக் கொள்ளவும். தனுசு. சந்திரன் ராசிக்குள் பிரவேசிப்பதால் மனமகிழ்ச்சியும் தேக ஆரோக்கியமும் கூடும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடியும். அரசாங்க வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிட்டும். உறவினர்களிடம் மதிப்பும் மரியாதையும் உயரும். பொற்காலமாக அமையும் நாள். பரிகாரம்: தக்ஷிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர் சாத்தி குரு ஆசி பெறவும். மகரம். விரயஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் சுபச் செலவுகள் அதிகரிக்கும். தெய்வ திருத்தலங்களுக்குச் சென்று வர திட்டம் போடுவீர்கள். பெரியவர்களின் ஆலோசனைகள் தக்க சமயத்தில் கை கொடுக்கும். தான தர்மங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். நிம்மதியான நாள். பரிகாரம்: சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபட நலம் பயக்கும். கும்பம். லாபங்கள் கொழிக்கும் நன்னாள். மூத்த சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும். நீண்ட கால திட்டங்கள் இன்று செயல் வடிவம் பெறும். ஆபரணச் சேர்க்கை உண்டு. உங்களின் செல்வாக்கு சமூகத்தில் உயரும். வரவேண்டிய பாக்கிகள் தடையின்றி வசூலாகும். பரிகாரம்: ஆஞ்சநேயருக்கு வடை மாலை அல்லது வெற்றிலை மாலை சாத்தி வழிபடவும். மீனம். தொழில் மற்றும் கர்மஸ்தானம் வலுவாக இருப்பதால் புதிய பொறுப்புகள் தேடி வரும். வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தந்தையாரின் ஆசியால் காரிய வெற்றி உண்டாகும். ஊர் மெச்சும்படி ஒரு புண்ணிய காரியத்தை செய்வீர்கள். பரிகாரம்: குரு பகவானை நினைத்து மஞ்சள் நிற பயிறு தானம் செய்வது உத்தமம்.